ஒரு தஃப்சீர், அதாவது அதை அவரா பண்றாரு. திடீர்னு சொன்னாரு, இதுக்கு நான் தஃப்சீர் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா நம்முடைய மதரசாவின் ரஹ்மானியா மதரசாவின் மாணவர் ஆபித் அவர்கள் இப்பொழுது சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனம் ஒரு சில வசனங்கள் அப்படி அது ரியாலிட்டியா அவர் செய்யறாங்க. எந்த விதமான எழுத்தோ அவர் கையிலே இல்லை, அவர் ஸ்டோரி பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி பண்றேன்னாரு, அது நான் பண்ணட்டும் அப்படிங்கிறத நம்ம அனுமதிச்சு இந்த வாய்ப்பு அவருக்கு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. என்னுடைய பேர் ஆபித் அஹ்மத். நான் மதரசா ரஹ்மானியாவோட மாணவர். இன்னைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய முதல் 5 வசனத்தோடைய தஃப்சீர் மற்றும் அதோட விளக்கத்தை எல்லாருக்கும் சொல்ல போறேன். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل عليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. முதலாவதா அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சூரத்துல் பக்ரால சொல்றான். அலிஃப் லாம் மீமோட முழு அர்த்தம் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வோட ரசூலுக்கும் தான் தெரியும் அதோட அர்த்தம். அல்லாஹு யஅலமு வ ரசூலு அலிஃப் லாம் மீம். ஆனா ஹதீஸ்கள்ல என்ன சொல்றாங்கன்னா அலிஃப்க்கு ஒரு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் சொல்றதுல அலிஃப்க்கு ஒரு 10 நன்மை, லாக்கு ஒரு 10 நன்மை, மீம்க்கு ஒரு 10 நன்மை. மொத்தமா அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துக்கு சொல்லும்போது 30 நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நினைச்சு பாத்துக்கோங்க, நம்ம குர்ஆன் டெய்லி ஓதுறோம், எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கு குர்ஆன்ல? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நான் சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க, குர்ஆன் ஓதுறது எவ்வளவு நன்மை. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் குர்ஆன் ஓதப்பா. இப்போ அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்ஜுமா பண்ணுது, இந்த கிதாப் அதாவது இந்த வேதம், இந்த குர்ஆன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இது முத்தகீன்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு வழிகாட்டி. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு ஹிதாயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரி, முத்தகீன் என்றால் யார்? முத்தகீன்கள் யார்? அவங்கலாம் முத்தகீன்கள் யாருன்னா யார் மனதில் தக்வா இருக்குதோ. தக்வானா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம். தக்வானா ஒரு முஃமின் ஒரு நன்மை செய்யும் போதும் சிறப்பா செய்வாங்க. அதே மாதிரி ஒரு தவறு செய்யும் போது அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து அதை தடுப்பாங்க. அதுதான் தக்வா. தக்வா ஒரு ரொம்ப ஆழமான அர்த்தம் அதுதான். இப்ப முத்தகீன்கள் தக்வா இருக்கக்கூடியவர்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அடுத்த வசனத்துல முத்தகீன்கள் பத்தி இன்னும் டீடைலா சொல்றான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள். அல் கைபை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அல் கைப்னா என்ன? அல் கைப் என்ற வார்த்தைக்கு இதான் அர்த்தம், இதான் பொருள். அல் கைப் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டது, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்பிக்கை கொண்டது, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதங்கள், அந்த குர்ஆன், ஜபூர், தௌராத் அதெல்லாம் நம்பிக்கை கொண்டது. அதுக்கப்புறம் மலக்குமார்கள், அல்லாஹ்வோட மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டது மற்றும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டது. இது எல்லாமே அல் கைப்ல வரும். இது பாத்தீங்கன்னா ஈமான்களோட தூண்கள். இதெல்லாம் ஈமான்களோட கடமைகள். இதெல்லாமே யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத்.
அவர்கள் தொழுகையாளிகள், அவர் தொழுகையை பாதுகாப்பார்கள். நாம் அலட்சியமா தொழ மாட்டார்கள், தொழுகையை தொழுவார்கள். இதுல நம்மளுக்கு இஸ்லாமுடைய 5 வேளை கடமையில தொழுகை ஒண்ணு. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான், وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. மற்றும் அவர்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ, அவர்கள் அதை செலவழிப்பார்கள். எது செலவழிப்பார்கள்? ஜகாத் கொடுப்பார்கள். அவர் அதை தர்மம் செய்ய சேரிட்டி பண்ணுவார்கள். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அடுத்த வசனத்துக்கு நம்ம போவோம். وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنْزِلَ إِلَيْكَ وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلِكَ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ. அவர்கள் மீது எது இறக்கப்பட்டுச்சோ, அதாவது குர்ஆன், நம்ம மீது குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, அதை நம்ம நம்பிக்கை கொண்டுறோம், அதுவும் அவர் நம்பிக்கை கொண்டுவார்கள். அதே மாதிரி وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلِكَ, நம்ம முன்னோர் சமுதாயத்துக்கு என்ன இறக்கப்பட்டுச்சோ, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தௌராத் இறக்கப்பட்டுச்சு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஜபூர் இறக்கப்பட்டுச்சு, இதெல்லாமே நம்பிக்கை கொண்டது. அதான் ஈமான் உங்களுடைய தூண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ, அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். أُولَٰئِكَ عَلَىٰ هُدًى مِّن رَّبِّهِمْ وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. أُولَٰئِكَ هم المفلحون. அல்லாஹ் கிளியரா சொல்றான், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். முஃப்லிஹூன் என்றால் வெற்றி, முஃப்லிஹ்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், வெற்றி பெற்றவர்கள். அதாவது அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்சஸ்ஃபுல்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல முஃப்லிஹூனுக்கு. அதான் அர்த்தம். முஃப்லிஹூன் என்றால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஜன்னா அவர்களுக்கு கிடைச்சிருச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதான் இது அர்த்தம். சோ இதுதான் வந்து சூரத்துல் பக்ராவுடைய முதல் 5 வசனத்தோடைய இது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றான்னா, ஈமான்களுடைய தூண்கள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய தூண்கள், அது மட்டும் இல்லாம முத்தகீன்கள், அவங்கள பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் 5 வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்ரா வந்து ஒரு மதனி சூரா. அதாவது இந்த சூரா வந்து மதீனால ரிவீல் ஆச்சு. மதீனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குனாங்க சூராவை. வரலாறுல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத் பண்ணதுக்கு அப்புறமா பத்ர் போருக்கு முன்னாடி வரையும் இந்த சூரா இறக்கப்பட்டுச்சு. அதான் இந்த சூரா இறக்கப்பட்டதுக்கு 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. குர்ஆன்லயே மிகப்பெரிய சூரா வந்து சூரத்துல் பக்ரா தான். அதிகமான வசனம் கூடிய இருக்கிற சூரா வந்து சூரத்துல் பக்ரா தான். சோ அது வந்து 2 வருஷம் ஆச்சு இறக்குது. அதுவும் முழுமையா இறக்கல, அந்தந்த சூழ்நிலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்குன ஒரு வசனம் தான். அதான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சூரத்துல் பக்ரா ஓதுறதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதாவது யார் வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழையாது அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஆமா, இதுவரை தஃப்சீர் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓதுவோம், குர்ஆன் ஓதி தர்ஜுமா படிப்போம், தர்ஜுமா படி முக்கியமா தஃப்சீர் நம்ம படிப்போம். ஏன்னா தஃப்சீர்ல தான் நமக்கு முழுமையா குர்ஆனோட அர்த்தம் நமக்கு புரியுது, எதுக்காக இறக்கப்பட்டுச்சு, எந்த சூழ்நிலைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து தஃப்சீர் முக்கியமா நம்ம படிக்கணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் குர்ஆன் ஓதுவோம், தர்ஜுமா படிப்போம், தஃப்சீரும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நிறைய டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு, போன்லயே எல்லாமே வந்துருச்சு இன்ஷா அல்லாஹ். அதுல ஆத்தென்டிக்கானது சஹீஹானது நம்ம நம்மளே பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.